லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோவோட தம்பியோ ஒர்க்கே ஆகாத ஒரு ஏஐ மாடலை 5 மில்லியன் கொடுத்து வந்துட்டு எழுத்துக்கு எடுத்திருப்பானா. இதனால ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே கம்பெனியில் அவனை திட்டி குமிச்சிட்டு இருக்காங்க. மரியாதையாக நீங்கள் வந்து இந்த கம்பெனியை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி கோமா பேசிகிட்டு இருக்க. அவனோ பதிலுக்கு, இது எங்கள் அண்ணனோட கம்பெனி, இது என்னுடைய சொத்து, இங்கேருந்து என்னை யாருனாலையும் வெளியேற்ற முடியாது, நான் லாயரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து டின்னருக்காக வெளியில் வந்திருக்காங்களா. அந்த அவங்க அப்பா தயார் பண்ண மாடலா. ஆனால் அவ்வளோ வந்துட்டு என்னுடைய அப்பா இப்போ உயிரோட இருந்தாருன்னா கண்டிப்பாக என்னை இந்த அளவுக்கு பிஸ்னஸை வந்து எடுத்து நடத்த விட்டுருக்கவே மாட்டேன். என்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கினதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்போ நம்மளுடைய ஹீரோவோ வந்துட்டு, நான் உன் கூட இருக்கேன், நம்மளுடைய பொண்ணு வந்து உன் கூட இருக்கா, இது என்றைக்குமே வந்து மாறப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அவ்வளோ, நீ என் கூட இருக்கிறது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்குது, ஒரு வேளை நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது நீ இல்லாமல் போயிட்டேனா அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு இருக்க. நம்மளோட ஹீரோவோ, நான் எப்போவுமே உன் கூட இருக்கேன், நம்ம பொண்ணு வளர்றத நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பார்ப்போம், வயசாகும் போது கூட நம்ம ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அப்படின்னா சரிப்பா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாளா. இதை கேட்டுட்டு நம்மளோட ஹீரோவோ பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோவோட பொண்ணும் வந்து வீட்டில் விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு டீப்ளுக்கு அடியில் இருந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பேப்பர் எடுத்து தன்னை பார்த்துக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அங்கிள்கிட்ட கொடுக்குறாளா. அவனை அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஃபோன் பண்ணுறான். மேடம், ஆக்சுவலாக வந்து டேபிளுக்கு அடியில் ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் வந்துட்டு பாப்பா கண்டுபிடிச்சி என் கையில் கொடுத்தா, நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்ல அவ்வளோ அவசரமாக வந்து கிளம்பி வந்து பார்த்துட்டு இருக்காளா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து பெரிய பணக்காரன் இல்லையா, அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்மளுடைய ஹீரோயினை தெரியும். நம்மளோட ஹீரோயினோட குடும்பம் வந்து சுத்தமாக வந்து தொழிலில் லாஸ் ஆனப்போ அவங்களுடைய எல்லா பிஸ்னஸையும் ரெக்கவர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினையும் கூட்டு வந்து தான் கூடயே வச்சுக்குவானா. அந்த இடத்துல தான் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அவங்க அப்பாவோட கம்பெனியை அவன் மீட்டி எடுத்ததுக்கான ஒரு அக்ரிமெண்ட் தானே அது. அதை பார்த்துட்டு அவ்வளோ பயங்கரமாக ஷாக் ஆயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி வந்து என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லா விஷயங்களும் மறந்து போயிருக்குமா. அதனால லீ குரூப்போட ஓனர் யாரு அப்படின்னு உண்மையுமே மறந்து போயிருந்திருக்கும். அதனால பிச்சைக்காரனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹீரோ மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம் இருக்குமே தவிர்த்து பணக்காரனான தன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றின ஹீரோவான லீயா அவளுக்கு சுத்தமாக ஞாபகமே இருக்காதா. இப்போ அவள் கூட வந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோக்கு வந்து ஹேங்னு ஒரு பேர் வச்சுருந்துருப்பாளா. இப்போ அவங்ககிட்ட இருந்து அந்த அக்ரிமெண்ட்டை வந்து மறைச்சி தன்னுடைய ரூமுக்கு கொண்டுட்டு போயிடுறா. அங்கனக்குள்ள வச்சுட்டு என்னாச்சுன்னு தெரியலை, என்னுடைய முன்னாடி லைஃப்பில் நான் ஒருத்தரை லவ் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன், அவர் வந்துட்டு என்னுடைய மொத்த குடும்பத்துக்கும் உதவி பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் எனக்கும் வந்துட்டு நிறைய உதவி பண்ணியிருந்திருக்காரு, அவர் யாருன்ற உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மொபைல் எடுத்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனோட ஃபோட்டோ வந்து மொபைலில் இருக்கும் இல்லையா, அதனால இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அவனோட ஒரு ஃபோட்டோ கூட இல்லை, எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளோட ஹீரோ இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்க்குறானா. ஆக்சுவலாக இவளோட இந்த குழப்பத்துக்கு காரணம் இதுதானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, ரொம்ப நாளைக்கு நீ நான் வந்து மறைஞ்சிருக்க முடியாது, நான் யார் அப்படின்ற ஐடென்டிட்டியை வந்து கண்டிப்பாக இவகிட்டையும் வந்து சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கிட்ட வந்து, இங்கே பாருங்கள், லீ குரூப்போட ஓனரை வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், ஆக்சுவலாக ஃபாஸ்ட் லைஃப்பில் அவர் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, அவனும் ஆக்சுவலாக வந்துட்டு 5 வருஷத்துக்கு ஆச்சு அவர் காணாமல் போய், அவர் இறந்துட்டாரு, நிறைய வதந்தியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவளை ரொம்பவுமே குழம்பி போயிடுறாளா. ஆனால் எனக்கு உதவி பண்ணியிருக்காரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனோட ஒரு ஃபோட்டோ கூடயே கிடைக்க மாட்டேங்குது, அவரை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கும் இல்லையா பேப்பரில், அதை ஏதாவது கலெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காலும், நான் முயற்சி பண்ணுறேன், இருந்தாலுமே அவரோட பேர் வச்சு ஒரு போர்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு அவருக்கு உங்கள் வீட்லேயே வந்து மரியாதை பண்ணுங்க, அவர் பண்ண உதவிக்கு உங்களால் வந்து இது மட்டும்தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறானா. அவளும் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு நேம் போர்டை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வரேன். நம்மளோட ஹீரோவோ இப்போ அந்த நேம் போர்டை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. அடிப்பாவி, நான் உயிரோடு இருக்கும் போதே எனக்கு வந்து மரியாதை பண்ணுறதுக்காக இப்படி ஒரு நேம் போர்டை வந்துட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோயினை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆக்சுவலாக வந்து நானுமே கேள்விப்பட்டிருக்கேன், லீ குரூப்போட அந்த பர்சன் வந்து காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோயினோ, ஆக்சுவலாக இதை பார்த்துட்டு நீ ஏதோ வந்து பயந்துட்டேன்னு நினைக்கிறேன், அவர் 5 வருஷம் ஆச்சு காணா போய், அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தம்பியும் தன்னுடைய லாயர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கானா. அவரும் உங்களுடைய அண்ணன் வந்து இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு, அதனால நம்ம வேணா ஒரு போலியா ஒரு உயிர் ரெடி பண்ணுவோம், அதில் அவருக்கு பிறகு அவருடைய சொத்து ஃபுல்லாமே வந்துட்டு தம்பியை நான் உங்களுக்கு வர மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. உடனே இதை கேட்டுட்டு தம்பியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, உடனே அதை ரெடி பண்ணுங்க, அந்த மாதிரி நான் மட்டும் இந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆகிட்டேன் அப்படின்னா உங்களை நல்லபடியாக கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தம்பியும் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுறான். அந்த மீட்டிங்கில் வந்து அதிகாரப்பூர்வமாக எங்கள் அண்ணனுக்கு பிறகு இந்த கம்பெனி ஃபுல்லாக எனக்கு தான் சொந்தம், இதை எங்கள் அண்ணனே வந்து எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரை எடுத்துகிட்டு அதை அவங்க அப்பா
அப்பாவை வந்து வாசிக்க சொல்லி காமிச்சிட்டு இருக்கானா. அந்த மீட்டிங்க்கு நம்மளோட ஹீரோயினும் தன்னுடைய அசிஸ்டண்டோட வந்து உட்காந்துருக்கா. ஆக்சுவலாக வந்து அந்த லீக் குரூப்போட இறந்த அந்த பர்சன் யார், எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த நபர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஆசைப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்துருப்பாங்க. வந்து எல்லாருமே நம்மளுடைய ஹீரோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்களா. ஆக்சுவலாக இந்த லீக் குரூப்போட 2 அண்ணன் தம்பிகளும் ஒன்றா இருந்து ஒத்து போய் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும் போது எப்படி வந்து அந்த பையன் தனக்கு பிறகு தன்னுடைய சொத்து ஃபுல்லாமே வந்து இவனுக்குன்னு எழுதி வச்சுருந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அதனால வேறு வழி இல்லாமல் இவனுக்கு தான் வரும்னு சொல்லிட்டு இவங்களா போலியா ஒரு இதில் வந்து ரெடி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களா. அங்கே இருக்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது இது நம்மளுடைய ஹீரோ எழுதின உயில் கிடையாது, இவங்களா போலியாக தான் உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினும் இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காள். அவனும் தான் கையில் இருக்கக்கூடிய உயிரை வந்து இப்போ வாசிக்க ஆரம்பிக்கிறான். எங்கள் அண்ணனோட மொத்த ப்ராப்பர்ட்டியும் இப்போ என்னோட பேரில் வந்துருச்சு, இதை எங்கள் அண்ணனே எழுதி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாசித்து காமிச்சிட்டு இருக்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு 2 போலீஸ் வந்துடுறாங்க. அவங்களும் வந்து நம்ம ஹீரோட தம்பியை பார்த்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம், 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பிரதரை கொலை பண்ணுறதுக்காக நீங்கள் திட்டம் போட்டிருக்கீங்க, அதுக்கான எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்களா. அவனும் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ, என்ன எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ண போகும், உங்ககிட்ட அதுக்கான எவிடன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. எந்த விதமான எவிடன்ஸும் உங்ககிட்ட இருக்காது, இறந்து போன எங்கள் அண்ணனே உயிரோட வந்து நான் தான் இந்த கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ நம்மளோட ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறானா. அவனை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. பாருங்க லீக் குரூப்போட பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க நம்மளோட ஹீரோயினும் வந்து ஷாக் ஆயிடுறா. அப்படின்னா இவர் தான் வந்து மூத்த பையனா, என்னுடைய பாஸ்ட் லைஃப்பில் என்னுடைய குடும்பத்துக்கும் எனக்கு உதவி பண்ணவர், அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட பயாலஜிக்கல் ஃபாதர், என்னுடைய லவ்வரும் கூட, எல்லாமே ஒரே ஆள் தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. தம்பியும் வந்து தான் அப்பா கிட்ட, அப்பா இங்கே பாருங்க இது உங்கள் பையன் கிடையாது தானே, உண்மையை சொல்லுங்கள், இவன் வந்து போலியானவன் அப்படின்னு சொல்ல அவரும் வந்து பயத்தில் நடங்கிட்டு இருக்காரா. இப்போ போலீஸ்காரவங்க தம்பியை அரெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினும் வந்து ஹீரோ கிட்ட இதுக்காக இப்படி போய் சொல்லி என்னை ஏமாற்றிட்டு, நீ தான் வந்துட்டு இந்த லீக் குரூப்போட ஓனர்ன்ற விஷயத்தை என்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு அவன் கிஃப்டாக கொடுத்துருப்பா இல்லையா அந்த நெக்லஸ், அதை தூக்கி அவன் மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாளா. அவனும் சமாதானப்படுத்துறதுக்காக போக அவனுடைய அசிஸ்டண்ட்டோ, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இங்கே இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால இவங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு போகலாம் அப்படின்னு சொல்ல. இப்போ அங்கே உட்காந்துட்டு இருக்க தான் அப்பா கிட்ட, இப்போ உங்களுடைய பையன் வந்துட்டு என்னை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான், ஆனால் அப்படி இருந்து நீங்கள் அவனுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. ஆனால் அவங்க அப்பாவோ, நீங்கள் 2 பேருமே என்னுடைய பையன்தான், முதல்ல நீ உன்னுடைய பிரதரை காப்பாற்று, அவன் வந்து ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக அவனுக்கு உடந்தையாக இருந்தனால நீங்களுமே ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அப்பாவையும் அங்கேருந்து எழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் முன்னாடி உட்கார அவங்களும் வந்து கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக உங்களுடைய தம்பி வந்து ஓவராக ஆடிட்டாரு, அவர்னால நம்மளுடைய கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அவனும் இது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், இது எல்லாத்தையுமே வந்து நான் ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினும் ஹீரோ மேலே ரொம்பவுமே கோவமாக இருக்கா. சரின்னு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக வெளியில் வந்து நின்னா அவளை கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காளா. அவனும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், தயவு செஞ்சு கதவை வந்து ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்ல அவளும் வந்துட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாளா. இப்போ வந்து அவளுடைய பொண்ணும், அம்மா நான் வேணா டேடிகிட்ட போய் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீயும் உங்கள் டேடிக்கு சப்போர்ட் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த குட்டி பொண்ணும், நான் எப்போவுமே அம்மா பக்கம்தான், இருந்தாலும் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறேனே அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லி தன் பொண்ணு வெளியில் அனுப்பிச்சு விடுறாளா. இப்போ தன் பொண்ணு போனதுக்கு பிறகு கதவு கிட்டே நின்று அவன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனும் தன் பொண்டாட்டி அங்கனுக்குள்ளே நிற்கிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, இங்கே பாரு பாப்பா, எனக்கு ஞாபகம் வந்ததுக்கு பிறகு எல்லா விஷயங்களையும் உன்னுடைய அம்மா கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு இந்த கார் ஆக்சிடெண்ட்டை யார் பண்ணா அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இதை யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேனா. ஏன்னா இதனால உனக்கும் உன்னுடைய அம்மாவுக்கும் வந்து ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்றதுனால தான் நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டோ, சரி ஒரு தடவை அவருக்கு தான் சான்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினோ ஹீரோவை உள்ளுக்குள்ளே கூப்பிடுறாளா. இங்கே பாரு, எப்போ வந்து உனக்கு வந்து மறுபடியும் பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவனும் 2வது ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அப்போவே ஞாபகம் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அவளும், அடப்பாவி இவ்வளோ நாள் எங்கிட்ட நடிச்சிட்டு இருந்தியா, இன்க்ளூடிங் வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கும் போது கூட வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. கூட ஒன்றுமே தெரியாமல் இருந்தா, அவனை மட்டும்தான் நான் காதலிச்சேன், ஏன்னா அவன் என்கிட்ட உண்மையாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்போ நம்மளோட ஹீரோவோ, இங்கே பாரு நீ வச்ச பேர் வேணா வேறையாக இருக்கலாம், அது நான் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு இருக்க. அவளும் எனக்கு நடந்த பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோவோ இப்போ சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறானா. உன்னுடைய அப்பா வந்து பிஸ்னஸில் வந்துட்டு ரொம்பவுமே லாஸ் ஆகிட்டாரு. உன்னுடைய கம்பெனி மொத்தத்தையும் வந்து நான் தான் மீட்டு எடுத்துட்டு உன்னையும் என்னுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். உங்கள் அப்பா இறந்ததுக்கு பிறகு உன்னுடைய படிப்புக்கான செலவையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அப்போ நீ என்கிட்ட நம்மளோட ஹீரோயினும் ஹீரோ கிட்ட இன்னும் கொஞ்சம் நல்ல படிப்பு முடிஞ்சு நான் இந்த நாட்டை பற்றி போயிடுவேன், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாளா. அவனும் இங்கே பாரு, உனக்கு நான் உதவி பண்ணது என்னமோ உண்மைதான், அதுக்காக உன்னை அடையணுன்ற நோக்கத்தோட இது எல்லாமே பண்ணலை, நான் இது எல்லாமே வாலண்டியராக விருப்பப்பட்டு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளோ என்ன அடையணுன்ற நோக்கம் இல்லைன்னா எதுக்காக வந்து இந்த ஹெல்ப்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால மட்டும்தான் இந்த ஹெல்ப் எல்லாமே பண்ணேன், என் வாழ்நாள் முழுக்க நீ என் கூட இருக்கணும், அதை தவிர்த்து எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்படின்னா பாஸ்ட் லைஃப்பில் நான் உங்களை காதலிச்சிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. நம்மளுடைய ஹீரோவோ நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன், என்றைக்குமே நான் மாற மாட்டேன், உனக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இப்போ நம்மளோட ஹீரோயினும் ஆஃபீஸில் இருக்க. ஆக்சுவலாக ஏலத்துக்கு தம்பி வந்துட்டு ஒரு ஏஐ மாடலில் வந்துட்டு எடுத்துருந்துருப்பான் இல்லையா, அதை கிஃப்டாக நம்மளோட ஹீரோயினுக்கே அனுப்பிச்சி விடுறானா. அதை பார்த்துட்டு அவளும் இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. திடீர்னு அவளுக்கு ஒரு வாமிட் வர மாதிரி இருக்கா. நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல அவனை எல்லா வேலையுமே விட்டுட்டு அவளுக்கு மெடிசன் வாங்கிட்டு வீட்டுக்கு வர. அந்த இடத்துல நம்மளோட ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோ அப்படின்ற ஒரு டவுட்டில் டாக்டர் கிட்ட செக் பண்ணுறதுக்காக போகிறாங்களா. அந்த இடத்துல நம்மளோட ஹீரோவோ என்னுடைய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினை இன்னும் நமக்கு கல்யாணமே ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. அந்த இடத்துல வச்சு நம்மளோட ஹீரோயினும் ப்ரப்போஸ் பண்ணுறான். இப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவோட தம்பி கூடயே ஒரு செக்ரட்டரி இருந்திருப்பா இல்லையா, அவளும் வராள. ஆக்சுவலாக தம்பியோட குழந்தைக்கு வந்து இப்போ அம்மாவாக போகிறா. அவளும் வந்துட்டு நானும் என் குழந்தையும் வந்து அனாதையாக இருக்கும் போது இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்காங்களா, இது சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போகிறாங்க. நம்மளோட ஹீரோயினை ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம பிரதர் இருக்கார் இல்லையா, அவனோட செக்ரட்டரியும் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி மாட்டிட்டு நம்மளோட ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாளா. அந்த இடத்துல அவள் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிட இப்போ ஒரு கத்தியை எடுத்துகிட்டு நம்மளோட ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக வரா. மரியாதையாக வந்துட்டு அவரை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் ஜெயிலிருந்து, அப்போ தான் உங்களுடைய ஒய்ஃபை வந்து நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோவோ இப்போ அவளை மடக்கி பிடிச்சிட. இப்போ அவளும் சேர்ந்து ஜெயிலுக்கு போயிடுறாளா. நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டும் கல்யாணத்துக்காக வந்து அந்த மீட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் தங்களுடைய பாஸ் தான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட பொண்ணு வரா. என்னுடைய அம்மா அப்பா 2 பேரும் இப்போ ஒன்றா சேர்ந்துட்டாங்க, அதனால நீங்களும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரோட கையும் கொடுக்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே மேரேஜ் ஹாலுக்குள்ளே நடந்து வராங்களா. இப்போ எல்லாருமே கை தட்டி ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே 2 பேரும் ரிங் மாற்றிட்டு கல்யாணத்தை பண்ணிக்க ஒரு குடும்பமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக கதைய முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம எப்படி பிடிச்சிருந்துச்சு மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.